ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 சவரனில் நம்ம வந்து நகை எடுக்கிறதுக்கு, அதாவது தாலி செயின் இல்லை பேங்கிள் வளையல் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், நான் என்ன மெத்தடில் சேவ் பண்ணி இருந்திருக்கேன் அப்படிங்கிற ஐடியா தான் உங்களுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். இன்றைக்கி செப்டம்பர் 14ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000க்கு வந்து கோல்டு ரேட்டு வந்து போயிருக்குங்க. ஸோ இந்த 55,000 வச்சு நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ 3 பவுன் வாங்குறதுக்கு ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. 3 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டுக்கு மட்டும், அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் 1,65,000 தேவைப்படுதுங்க. மேற்கொண்டு அதுக்கப்புறம் நமக்கு ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி மட்டும் கிடையாதுங்க, வேஸ்டேஜும் 12% வரும். நம்ம இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். சில கடையில் வந்து நம்ம வந்து சீட்டு போட்டால் ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்டு போட்டோம்னா இந்த நம்ம வேஸ்டேஜ் அந்த 12% 15% இல்லாமல் நம்ம வாங்கிக்க முடியுங்க. ஸோ அப்படி தான் மேக்ஸிமம் நம்ம வந்து சீட்டு போட்டு நம்ம வந்து நகை எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து 3 பவுன் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 2 பவுனுக்கு மட்டும் சீட்டு போட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 10,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம்னா ஒரு 11 மாத ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வரும். ஸோ இன்றைக்கி ரேட் படி பார்த்தீங்கன்னா அந்த 1,10,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சவரனுக்கு சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இடையில கிடைக்கக்கூடிய காசை உண்டியல் சேமிப்பு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு மூலமாக காயின் வாங்குறது, அப்படி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மில்லிகிராமில் காயின், இது மாதிரிலாம் சேர்த்து ஒரு பவுன் நம்ம வந்து அந்த வருஷம் கூடி அந்த 11 மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த 1 பவுன் நம்ம வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 சவரன் நம்ம வந்து நகை வாங்கிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த 2 சவரன் நம்ம சீட்டு போட்டிருந்தோம்னா 2 சவரன் சீட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கடை வந்து நிர்வாகம் ஏற்றுக்கும். மீதி இருக்கக்கூடிய 1 சவரனுக்கு மட்டும் நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 சவரனுக்கு வந்து நகை வாங்குறதுக்காக சீட்டு போட்டப்போ மாதம் பார்த்திங்கன்னா 7,000 கிட்ட கட்டிக்கிட்டு இருந்தாங்க. 7,000 கட்டினதுனால எனக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சவரன் அப்போ வாங்க முடிஞ்சு. அப்போ ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, வாங்க முடிஞ்சதுங்க. இப்போ ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா 3 சவரனுக்கு வந்து மாதம் நம்ம வந்து சீட்டே போட்டு முல்லாவே நான் சீட்டே போட்டு வாங்குறேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15,000 கிட்ட நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வந்து அவ்வளோ சீட்டு போடுறதுக்கு மாதம் எனக்கு கையில் காசு இருக்காது, 10,000 ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 10,000 போட்டிங்கன்னா 2 சவரன் நீங்கள் வந்து சீட்டு மூலமாக எடுத்துக்கலாம். மீதி 1 சவரனுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து காயின் மாதிரியோ இல்லை பணமாவோ சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்க முடியுங்க. அப்படி இல்லை எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் சேர்த்த முடியாது, வருஷத்துக்கு 1 பவுன் தான் அப்படின்னு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 1 பவுனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காயின் வாங்கி வச்சுக்கோங்க. மில்லிகிராமாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து காயின் வாங்கி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சீட்டு போட்டு கூட ஒவ்வொரு பவுனாக, அதாவது அப்போதைக்கு அந்த 1 பவுனுக்கு உங்களுக்கு தோடோ இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 சவரனுக்கு, ஏன்னா நம்ம வந்து சீட்டு போட்டோம்னா பொருளாக வாங்கினா தான் நமக்கு லாபம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளாக வாங்கிக்கிங்க. அந்த பொருளாக வாங்கினது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த 3 சவரனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 3 சவரன் நீங்கள் வந்து ஒன்றா கொண்டுட்டு போய் ஒரு பாண்டு மாதிரி போட்டுட்டீங்க. இல்லை பழைய கோல்டு ஏதாவது அதுக்கு பதிலாக உங்களுக்கு வாங்கினது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பழைய கோல்டு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் அதை கூட கொண்டுட்டு போய் பாண்டு மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா 3 சவரனுக்கு நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இப்போது இருக்க நகை விற்கிற ரேட்டுக்கு ஒரேடியாக நம்ம வந்து 3 சவரனுக்கு 1,65,000 கோல்டுக்கு மட்டும் அது இல்லாமல் ஜிஎஸ்டி 3%, குறைஞ்சபட்சம் 12% வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ 1,90,000 கிட்ட வந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வாங்குறத விட இது மாதிரி சிறுக சேர்த்து ஒரு சீட்டு போட்டு இல்லை வந்து குட்டி குட்டியாக சேர்த்து 1 பவுனாக வருஷம் கூடி எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்து வாங்கிக்க முடியுங்க. நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தாங்க, என்ன வாங்கணும் அப்படிங்கிறத லாங் டேர்மாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வந்து நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. குட்டி குட்டியாக சேவ் பண்ணி இப்போ 2 கிராம் 4 கிராம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு டார்கெட்டோட 3 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து 3 பவுன் வாங்கணும், 2 பவுன் வாங்கணும், 2 பவுனில் வளையல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்கிக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.